Oppo K13 Turbo device நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் Oppo K13 Turboல சாஃப்ட்வேர் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே Oppo K13 Turbo டிவைஸில் மட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது Oppo டிவைஸ் லேட்டஸ்டான வெர்ஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்கள் டிவைஸ் செக் பண்ணி பாருங்கள், இந்த ஃபீச்சர் வந்து இருக்கும். தென் அதுக்கப்புறம் ரியல்மி யூசர், அதுக்கப்புறம் OnePlus யூசர் நீங்கள் கூட இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஏன்னா இந்த ColorOS 15 தான் ரியல்மி டிவைஸில் ரியல்மி OS 6.0 இருக்குது. OnePlus டிவைஸில் AxonOS 15 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால் உங்கள் டிவைஸ் செக் பண்ணி பாருங்கள், இந்த ஃபீச்சர் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஹோம் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸ்லேருந்து போகலாம். இங்கே நமக்கு ஓப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐகான் பேக் வந்து சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு வேணுன்ற ஐகான் பேக் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ எனக்கு சாம்சங்கோட One UI ஐகான் வந்து வேணும், நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஹோம் ஸ்கிரீனை ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஐகான் வந்து வரும். அங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணது டிஃபால்ட் ஐகான்லாம் காட்டும். அங்கே நம்ம அந்த One UI ஐகான் கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐகான் வந்து அப்ளை ஆயிரும். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் OnePlusோட ஐகான் பேக் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கிளிக் பண்ணி செட் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஐகான் வந்து பாருங்கள் இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த மாதிரி ஐகான் பேக் மாற்றி நம்ம ஹோம் ஸ்கிரீனை ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், நம்ம பவர் பட்டன் கிளிக் பண்ணி ஷட் டவுன் பண்ணும்போது நம்ம பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்க முடியும். அதுக்கு செட்டிங்ஸ் போங்க, செட்டிங்ஸ் செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி, அதில் நமக்கு மோர் செக்யூரிட்டி அண்ட் பிரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட் கீழே ஸ்கால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ரெக்வயர் பாஸ்வேர்ட் டு பவர் ஆஃப் அப்படின்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எனேபிள் பண்ணி முடிச்சக்கப்புறம் டிவைஸ் சுவிச் ஆஃப் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஒன் மோர் செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி கீழே நமக்கு ஆப் லாக் வந்து இருக்கிறது பார்க்கலாம். இந்த ColorOSல நமக்கு ஆப் லாக் சப்போர்ட் வந்து இருக்கு. உங்களுக்கு ஃபேவரட்டான ஆப்லாம் லாக் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற பிரைவசி பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெக்கவரி இமெயில் வந்து கேட்கும், அதை வந்து மறக்காம போட்டுருங்க. பாஸ்வேர்டு ஃபர்கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே எடுத்துக்க முடியும். இப்போ உங்களுக்கு என்னென்ன ஆப் லாக் பண்ண நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து இப்போ செலக்ட் பண்ணி லாக் பண்ணிக்க முடியும். அந்த நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இந்த மாதிரி ஆப் லாக் வந்து செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணிக்க முடியும். கீழே வந்து கெட் ஸ்டார்டட் இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. இந்த ஐடி ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹோம் ஸ்கிரீன் ஐக்கான் கிளிக் பண்ணுறீங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டயலாகில் நம்பர் என்டர் பண்ணுறீங்கன்னு கேட்கும். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு ஆக்சஸ் கோட் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு திரும்பி ஆஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து வேணுன்ற ஆப்லாம் ஹைட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஹைட் பண்ணி முடிச்சக்கப்புறம் டயலாகில் போயிட்டு அந்த ஆஸ் போட்டுட்டு என்ன நம்பர் செட் பண்ணுமோ அந்த நம்பர் செட் பண்ணிட்டு திரும்பி ஆஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அங்கே தனி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே நமக்கு வந்து என்னென்ன ஆப்லாம் ஹைட் பண்ணமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹைட் பண்ண ஆப்ஸை வந்து இப்போ ஜஸ்ட் கோட் மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், நம்ம கேலரியில் இருக்கிற இமேஜஸ் எல்லாமே நம்ம ஹைட் பண்ணிக்க முடியும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக. ஜஸ்ட் உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோ வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஸ் பிரைவேட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது நம்ம இமேஜஸ் எல்லாம் பிரைவேட் ஆல்பம் மூவ் ஆயிரும். தென் திரும்பி நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கீழே நமக்கு வந்து ஆல்பம்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆல்பம் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹிடன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே வந்துட்டு பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பார்க்கலாம் நம்ம ஹைட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டுது. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். திரும்பி அன்லாக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா திரும்பி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அன்லாக்னு இருக்கும். அன்லாக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த லொக்கேஷன் போகணும்னு கேட்கும். அதை செலக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பி அது பேக் லொக்கேஷனுக்கே வந்து போயிடும். நெக்ஸ்ட் ஒன், இந்த ColorOSல நம்ம க்ளோன் ஆப்ஸ் வந்து இருக்குது. க்ளோன் ஆப்ஸ் அப்படின்னா நம்ம சிஸ்டமில் ஒரு ஆப் வச்சிருப்போம், அதை அப்படி இன்னொன்று டுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். இது செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸில் போனீங்க அப்படின்னா ஆப் க்ளோனர்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிடுங்க. இங்கே நம்ம குயிக்காக வந்து என்னென்ன மேஜரான ஆப் நம்ம டிஎல் கிரியேட் பண்ணணுமோ அது வந்து காட்டும். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் கிரியேட் ஆப் க்ளோன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுறது மூலமாகவே ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து டுவலாக கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் நம்ம வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா டுவலாக வந்துருக்கு. இதே மாதிரி நம்ம ஃபோனில் என்னென்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோமோ அது எல்லாமே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டுவலாக கிரியேட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி கீழே வந்து அதர் ஆப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அங்கே நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண எல்லா ஆப்ஸ் வந்து காட்டும். உங்களுக்கு ஈஸியாக வந்து டுவலாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஹேண்ட் மோட், அந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. அதாவது நம்ம டிவைஸ் சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபீச்சர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ் இருக்கும். அதில் ஜஸ்ட் கீழே ஸ்கால் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஒன் ஹேண்ட் மோட் அப்படின்னு வந்து காட்டும். ஒன்ஸ் இதை எனேபிள் பண்ணி முடிச்சக்கப்புறம் கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்டர் இருக்கும். கெஸ்டர்ஸ் கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேலே டாப் பொசிஷன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே சின்ன மினி ஸ்க்ரீனாக வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்றதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதை மறக்காம எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது அர்ஜென்ட்டான சுச்சுவேஷனில் நீங்கள் ஒன் ஹேண்ட் மோட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். மேலே அந்த நோட்டிஃபிகேஷன் ட்ரைவ் செலக்ட் பண்ணும்போது மேலே 3 டாட் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் குயிக் செட்டிங்ஸ் இருக்கும். இல்லை ஸ்பிளிட் கிளாசிக் அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்து பார்ப்பீங்க. கிளாசிக் அப்படின்னா வந்து ஓல்டு ஸ்டைல். இதே ஸ்பிளிட் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா குயிக் செட்டிங்ஸ் எல்லாமே வரும். இது லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் தான் பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு ஜஸ்ட் நம்ம ஒன் டைம் ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு மேலேயே மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணுறது, வைஃபை ஆஃப் பண்ணுறது ஒரே டைம் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு வந்து கிளாசிக் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒன், இந்த Oppo K13 Turbo நமக்கு வந்து கூலிங் ஃபேன் இருக்குது. அதை நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் மேலே நோட்டிஃபிகேஷன் பார் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா கூலிங் ஃபேனுக்கான அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் வந்து பார்ப்பீங்க. ஒன்று நமக்கு வந்து ஸ்மார்ட் ஷிஃப்டிங், இன்னொன்று வந்து ஃபுல் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்மார்ட் ஷிஃப்டிங் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டிவைஸ் எப்போ ஹீட் ஆகுதோ அதுவே நமக்கு அந்த ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும். இதே ஃபுல் ஸ்பீட் கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபேன் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேணுன்ற போது வந்து ஃபேன் வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். ஃபேன் நம்ம BGM
BGMI கேம் ப்ளே பண்ணும்போது பார்த்துருந்தோம். கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது ஃபேன் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2% டெம்பரேச்சர் ட்ராப் நமக்கு வந்து இப்போ நோட்டீஸ் பண்ண முடியுது. இதுக்கப்புறம் இந்த கூலிங் ஃபேன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சில கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸ் வந்து இருக்குது. இங்கே உங்களுக்கு இந்த கூலிங் ஃபேன் எப்போ ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஹோம் ஸ்க்ரீனை ஜஸ்ட் லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா கூகுள் டிஸ்கவர் வந்துடும். பட் அதை நான் செல்ஃபாக மாற்றி வச்சிருக்கேன். அது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து பார்க்கலாம் நமக்கு வந்து ஸ்வைப் ரைட் ஆன் ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். இது நம்மளால் வந்து பார்த்தா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அந்த கூகுள் டிஸ்கவர் அந்த நியூஸ் பேஜ் வந்து வரணுமா இல்லை ஓப்போவோட அந்த செல்ஃப் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ஃப் வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கும். ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரீசெண்டாக வந்து அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசெண்ட் டாஸ்க் மேனேஜர் அதில் நமக்கு வந்துட்டு ஸ்டாக் ஸ்டைல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மோர் வந்து வரும். அதில் கீழே ஸ்வைப் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா மேனேஜ் ஆப்ஷன் இருக்கும். இங்கே நீங்கள் 2 ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். ஒன்று ஸ்டாக்கு, இன்னொன்று ஃப்ளாட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நமக்கு வந்து ஃப்ளாட் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓல்டு ஸ்டைல் வந்து இருக்கும். இப்போ நமக்கு ஸ்டாக் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி லுக்கில் வந்து இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லுக் நமக்கு iOS டிசைன் வந்து பார்ப்போம். இங்கே நம்ம ஓப்போலி இந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அதே ஆப்ஷனில் கொஞ்சம் மேலே போனோம் அப்படின்னா டபுள் டேப் டு லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலமாக டிவைஸ் ஈஸியாக லாக் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஹோம் ஸ்க்ரீனை ஜஸ்ட் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிவைஸ் வந்து லாக் ஆயிரும். இது டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். நம்ம வேணும்னு ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் குயிக் லான்ச். இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். செட்டிங்ஸில் குயிக் லான்ச் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம டிவைஸ் அன்லாக் பண்ணுவோம். அன்லாக் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு எந்த ஆப் வந்து காட்டணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டிவைஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் வந்து பண்ணுறேன். அன்லாக் பண்ணி நான் வந்து கை எடுக்காமல் இருந்தேன் அப்படின்னா நமக்கு அந்த குயிக் லான்ச் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்க்கலாம் நமக்கு வேணுன்ற ஆப் வந்து வருது. ஜஸ்ட் நம்ம ஈஸியாக லான்ச் பண்ணிக்க முடியும். இதில் நமக்கு ஒரு சில செட்டிங்ஸ்லாம் கூட ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். அதை ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் ஓப்போ K13 டர்போவில் நம்ம ஸ்டாக் டெய்லராக வந்து பார்த்தீங்கன்னா ஓடெயில தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு அந்த AI கால் அசிஸ்ட் ஃபீச்சர் வந்து இருக்குது. இதில் நமக்கு தமிழ் சப்போர்ட் வந்து கிடையாது. மற்ற நிறைய லாங்குவேஜ்க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெய்லரில் உங்களுக்கு வந்து பார்த்தா கால் ரெக்கார்டிங் வந்து கிடைக்கும். அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அது ஒரு நல்ல ஃபீச்சர் இது. நெக்ஸ்ட் உங்களுக்கு கால் வரும்போது ஜஸ்ட் ஃப்ளாஷ் லைட் எரியணும் அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக எனேபிள் பண்ணிக்க முடியும். அந்த டயலரில் 3 டாட் வந்து இருக்கும். அதில் வந்து இப்போ செட்டிங்ஸில் நீங்கள் வந்து பார்த்தா கால் வந்து போயிருங்க. அந்த காலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கமிங் கால் ரிமைண்டர்ஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஆன் கால் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம எனேபிள் பண்ணும்போது நம்ம டிவைஸில் எப்போது கால் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃப்ளாஷ் லைட் வந்து பிளிங்க் ஆகும். சப்போஸ் நம்ம டிவைஸ் சைலண்ட்டில் இருக்கும்போது இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் செட்டிங்ஸில் லிஃப்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் டு இயர் டு ஆன்சர் கால் அப்படின்னு இருக்கும். எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் வரும்போது ஜஸ்ட் நம்ம அட்டன் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு கால் வரும்போது ஜஸ்ட் உங்கள் டிவைஸை நீங்கள் காது கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கனாலே போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்டன் ஆகும். இது ஒரு சின்ன குயிக் ஷார்ட்கட் இது. நெக்ஸ்ட் இந்த டிவைஸ்லேயும் உங்களுக்கு அந்த சர்க்கிள் டு சர்ச் அந்த ஃபீச்சர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனை ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சர்க்கிள் டு சர்ச் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த சர்க்கிள் டு சர்ச்சில் நமக்கு வந்து பார்த்தா மியூசிக் பட்டன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் உங்கள் டிவைஸில் ஏதாவது ஆடியோ ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மியூசிக் பட்டன் செலக்ட் பண்ணும்போது ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணி கொடுத்துரும் அது என்ன சாங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் ரிசல்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும். தென் அதுக்கப்புறம் சர்க்கிள் டு சர்ச் உங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னு தெரியும். ஜஸ்ட் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு இமேஜ் நம்ம சர்க்கிள் பண்ணோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா ஃபைன் பண்ணும். ஸோ அந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆப் ஸ்பெசிஃபிக் வால்யூம் எங்கே எனேபிள் பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸில் வந்து சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் அதில் கொஞ்சம் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஆப் ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னு இருக்கும். இது எங்கே ஒர்க் ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் யூடியூப்ல நம்ம ஏதாவது வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த டைம் நம்ம வால்யூம் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம் நமக்கு யூடியூபுக்கு மட்டும் எவ்வளோ வால்யூம் வேணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம டிவைஸோட வால்யூம் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணாமல் யூடியூபோட சவுண்டை மட்டும் வந்து கம்மி பண்ணிக்க முடியும். இதே மாதிரி நீங்கள் குரோமில் ப்ளே பண்ணுறீங்க அந்த மாதிரி டைமில் வந்து ஆப் வால்யூம் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் செட்டிங்ஸ் இருக்கும். அங்கே உங்களுக்கு வந்து இப்போ ஸ்மார்ட் ரேபிட் சார்ஜிங் அப்படின்னு இருக்கும். எனேபிள் பண்ணும்போது இன்னும் டிவைஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பண்ணிக்க முடியும். எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மேபி நமக்கு 5 to 7 மினிட்ஸ் நம்ம கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ மற்றபடி பெருசாக வந்து இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் ஆஃப் கெஸ்டர். இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செட்டிங்ஸில் ஸ்க்ரீன் ஆஃப் கெஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபீச்சர் வந்துடும். உள்ளே போய் எனேபிள் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வந்து டபுள் டேப் பண்ணும்போது ஸ்க்ரீன் ஆன் ஆகணுமா ஆஃப் ஆகணுமா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அது கீழே வந்து ட்ரா அண்ட் ஓ டூ அப்பன கேமரா ட்ரா பீட் டு டார்ச் ஆன் ஆர் ஆஃப் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம டிவைஸ் வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ ஸ்க்ரீனில் வந்து ஜஸ்ட் ஓ சர்க்கிள் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் டேரெக்டாக கேமரா வந்து ஓப்பன் ஆகுது. இது நான் வி போட்ட அப்படின்னா டார்ச் லைட் ஆன் ஆகிறது ஆஃப் ஆகிறது ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். இது உங்களால் வந்து பார்த்தா மியூசிக் கண்ட்ரோல் அதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த ட்ரா MW அதெல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஆரோ மார்க் மாதிரி வந்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஆரோ மார்க்கில் வந்து இப்போ ஃபோன் வந்து செட் பண்ணிட்டேன். அந்த லாக் ஸ்க்ரீனில் ஜஸ்ட் அதை மாதிரி ட்ரா பண்ணேன் அப்படின்னா டேரெக்டாக நம்ம பாஸ்வேர்டு கேட்டு அந்த ஆப் டேரெக்டாக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன் ஆஃப் கெஸ்டர்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ கைஸ் இவ்வளோ நேரம் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்கள் ஓப்போ டிவைஸ், OnePlus டிவைஸ், அதுக்கப்புறம் ரியல்மி டிவைஸ் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஓப்போ K13 பற்றி ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் கீழே இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். தென் இந்த ஓப்போ டிவைஸ் நான் ஃப்ளிப்கார்ட்டில் ரிவ்யூக்கு வேண்டி வாங்கியிருந்தேன். இப்போ ரிவ்யூ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு யாருக்காவது இந்த
டிவைஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.